தமிழகத்து நிவர் புயல் இப்போதான் முடிஞ்சு ஓஞ்சி கட்டத்தில் அப்பாடா பெரிய விதமான சேதங்கள் எதுவும் நடக்கல. அரசும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளாக எல்லாமே எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி பெருமூச்சு விடக்கூடிய இந்த ஒரு சமயத்துல திரும்பவும் ஒரு புயல் வரத்துக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. அந்த புயலுக்கு புரோவி புயல் அப்படிங்கிற ஒரு பெயரும் வச்சிருக்காங்க வானிலை ஆய்வு மையம். ஸோ அதை பத்தி தான் இந்த பதிவில் நீங்க கேட்க போறீங்க. ஸோ இது ஒரு முன்னெச்சரிக்கை பதிவாகவும் தமிழ் பக்கெட் சேனல்ல நாங்க பதிவு பண்ணிக்கிறோம். ஸோ முதல்ல பாத்தீங்க அப்படின்னா புரோவி புயல் கிட்டத்தட்ட 13 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வந்துட்டு இருக்கு. வங்க கடல்ல ஏற்பட்டிருக்கிற ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக அந்த 13 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வரது காரணமாக பாத்தீங்கன்னா நேத்துல இருந்தே சென்னை உட்பட பிற பகுதிகளில் நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய நிறைய பகுதிகளில் மழை பெஞ்சிருக்கு. இடியுடன் கூடிய மழையும் பெய்ஞ்சிருக்கு. ஸோ இந்த கட்டத்தில் இந்த ஒரு புயல் 12 மணி நேரத்துக்குள்ள கரையை கடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதுல கிட்டத்தட்ட 4 நாட்களுக்கு தமிழகத்துல நிறைய இடங்கள்ல கனமழையும் இடியுடன் கூடிய கனமழையும் பெய்யறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அது நேத்துல இருந்தே நம்ம உணர ஆரம்பிச்சிட்டோம். டிசம்பர் மாதம் ஆரம்பித்ததுல டிசம்பர் 1ஆம் தேதியிலிருந்தே பாத்தீங்க அப்படின்னா மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஸோ ரொம்ப குளிராகவும் இருக்கு. ஸோ இந்த கட்டத்துல மக்கள் முடிந்த வரைக்கும் ரொம்ப அவேராக இருந்துக்கோங்க. திரும்பவும் இப்போ புரோவி புயல் நம்ம தமிழகத்தை கடந்து போக போகுது. ஸோ இதுல முக்கியமா நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த புயலோட தாக்கம் நிவர் புயலை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த விஷயம் சமூக வலைதளங்கள்லையும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப தீயாகவும் பரவிட்டு இருக்கு. ஸோ எப்படி நிவர் புயல் வரும்போது 2 நாட்கள் ஆன்லைன் கிளாஸோ நிறைய அலுவலங்களுக்கு வர தேவையில்லை அப்படின்னு சொன்னாங்களோ அதே மாதிரி புரோவி புயலுக்கும் சொல்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. ஸோ அதனால மக்களாகிய நாம முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளாக வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி வீட்டுல வச்சுக்கிறது ரொம்ப நல்லது அப்படிங்கிறதும் வலியுறுத்துறாங்க. தமிழ் பக்கெட் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.